Hi guys, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel Life of Fuzzy. Today நாங்கள் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஜெல்லி செய்கிறேன். அந்த ஜெல்லி செய்கிறதுக்கு 1 tablespoon ஜெலட்டின் பவுடர், 2 tablespoon கோகோ பவுடர், 1 tablespoon sugar அண்ட் half cup வாட்டரில் நல்லா இந்த கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கொதி வரும் வரை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கொள்வோம். தென் நீங்க இந்த மிக்சரை எந்த டிஷ்ல செட் பண்ண போறீங்களோ அந்த டிஷ்க்கு இந்த மிக்சரை ஸ்ட்ரெயின் பண்ணி 1/2 hour to 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி மில்க் ஷேக் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 cups ஆஃப் மில்க் எடுத்துருக்கிறேன். நான் ஸ்வீட்னதுக்காக நான் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன். 2 to 3 tablespoon கண்டென்ஸ் மில்க் அண்ட் 2 tablespoon கோகோ பவுடர். இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் இந்த மில்க் ஷேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சேமியா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் நாங்க செஞ்சு வச்சுக்கிற ஜெல்லி பீசஸ். நெக்ஸ்ட் சோக் பண்ண சியா சீட்ஸ். உங்களுக்கு கசகசாவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மில்க் ஷேக்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நியூவாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.